ஒரு இன்டராக்ஷன் வரும்பொழுது கப்புள்ஸ்குள்ள அதாவது வந்து ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட நான் மனசு விட்டு பேசணும், வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி பேசுறது. அது வந்து ஒரு ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்ல ஒய்ஃபா இருக்கலாம். அவங்களுக்குள்ள பேசும்பொழுது யூனோ யார் வந்து ஆரம்பிக்கிறாங்களோ அது வந்து இப்போ அது வந்து ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். பட் இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒய்ஃப் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாக்கா, தி அதர் பர்சன், தி ஹஸ்பண்ட் கேட்கிற அந்த கேட்கிற தன்மை ரொம்ப முக்கியமானது. உண்மையிலேயே வந்து ஓகே என்னுடைய மனைவி பேசுறாங்க, அவங்க பேசுறத நான் கேட்கணும் அப்படின்ற ஒரு 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 உண்மையான ஒரு இன்ட்ரெஸ்டோட கேட்டு அவங்க என்ன சொல்ல வராங்க அதை நான் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு எமோஷனலான ஒரு ஃபீலிங் இருக்கும் பொழுது நான் அதுக்கு வேண்டி அவங்களுக்கு ஒரு பதில கொடுக்கணுமா அப்படின்றத பாக்குறதுக்கு பதிலா நான் வந்து என்ன சொல்லணும்ன்றத மைண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா அப்படின்றது ஒரு சேலஞ்ச். இதுதான் முக்காவாசி இன்னைக்கு நடக்கிறதே பாத்தீங்கன்னா, வெதர் யூ ஆர் ஹியரிங் டு hearing the problem or are you listening just to reply back. ஒரு இன்ஸ்டிங்டிவ் ப்ரீசெட் மைண்டோட இருந்தோம்னா நம்ம என்ன சொல்லணும்ன்றது தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் என்னன்னு தெரிஞ்சிடும் நமக்கு. அதனால வி கீப் கான்டெம்ப்ளேட்டிங், அதையே யோசிச்சுட்டு இருப்போம் என்ன மாதிரி பதில் சொல்லலாம் அப்படின்னு. ஸோ ஃபுல்லா நம்ம கேட்கறத தவறிடும். அது ஒரு பெரிய குறைபாடு கம்யூனிகேஷன்ல. ஸோ நம்ம கம்யூனிகேஷன் ஓப்பனா வச்சு அதுல வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு 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 எமோஷனல் இன்டராக்ஷன் இருக்கணும் அப்படின்னாக்கா மனசு விட்டு கேட்கணும், அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். அந்த பொறுமையை காக்கிறதுக்கு நிறைய மெத்தடாலஜிஸ் எல்லாம் இருக்கு. We can work on it.